வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் திருச்சி அருகே இருக்கக்கூடிய திருவரம்பூர் கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது சோழமா மாநகர். அந்த சோழமா தேவியிலே வீட்டு இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி ஆலயத்தை பற்றி இன்றைய தினம் பப்ளிக் மீடியா வாய்ஸ் மூலமாக உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த ராஜராஜேஸ்வரி ஆலயம் மிக பிரம்மாண்டமான ஆலயம். இந்த ஆலயத்திலே ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்று ராஜராஜேஸ்வரி குழந்தையாக வருகை தந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்த அந்த பைத்தம்பருப்பு பாயாசத்தை பெற்று உன்று அருளாசியோடு மறைந்த ஒரு அற்புதமான ஆலயம்தான் இந்த ராஜராஜேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தில் வழிபடுகின்ற பக்தர்களுக்கு எண்ணற்ற குறைகளை நிவர்த்தி செய்து பல்வேறு அருளை வழங்கி வருகிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரத்தில் சத்ரு சம்கார மூர்த்திகள் சித்தர் இங்கு வாழ்ந்து பல்வேறு அதிசயங்களையும் அபூர்வங்களையும் இந்த ஆலயத்திலே அருளி செய்திருக்கிறார். அவருடைய ஜீவ சமாதி தற்பொழுது திருச்செந்தூர் பின்புறத்திலே இருக்கிறது. அந்த சத்ரு சம்கார மூர்த்தி சுவாமிகள் இந்த ஆலயத்தின் பின்புறத்திலே இருக்கக்கூடிய ஆலமரத்திலே அமர்ந்து பல்வேறு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார். இன்றும் அவர் ஒளிரூபமாக காற்றாக மனமாக வீசி வருவதை அங்கு செல்லுகின்ற பக்தர்கள் உணர முடியும். அப்படி அருளையும் பொருளையும் அற்புதத்தையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம்தான் திருச்சி அருகே இருக்கக்கூடிய திருவரம்பூர் கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது சோழமா நகர் சோழமாதேவி கிராமத்தில் எழுந்தருள் புரிகின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நாமும் தரிசிப்போம். நமது குறைகளை நிவர்த்தி செய்யட்டும். நல்ல பல காரியங்கள் நமக்கும் நடக்கட்டும். மகிழ்ச்சி. ஆடி மாதம் ஆடி பூரத்துக்கு வளையல் அலங்காரம் வந்துச்சு. அது மடியில் 7 வருஷமாக பயிர் கட்டி கொடுத்துருக்கு அம்பாளுக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அம்பாள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நிறைய பேர் போன வருஷம்லாம் 10-15 பேருக்கு மேலே தொட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விசேஷ நாளும் சங்காபிஷேகம் வர 23 அதெல்லாம் நல்லா விசேஷம். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழன் நகரில் அமைந்திருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி ஆலயத்திற்கு இன்றைக்கு வருகிறோம். இந்த சர்வசக்தியினுடைய ஆசிரியர் திரு சில்லை சீன் அவர்கள் முன்னதாகவே இதை பற்றி நிறைய தன்னுடைய சர்வசக்தி இதில் எழுதியிருந்தார்கள். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயத்தினுடைய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மெய்சிலிருத்து போனது. ஒவ்வொரு தத்ரூபமாக ஒவ்வொரு சிலைகளையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் விட இந்த ஆலயத்தினுடைய உட்புறம் மெய்சில் இருக்கக்கூடிய சிலைகள் அது காணக்கண் கோடி வேண்டும் என்பார்கள். வந்து பார்த்தால் தான் இந்த அதிசயம் மிக அற்புதமான இந்த ஆலயம் இந்த மாதத்தினுடைய மிக சிறப்பாக இந்த சங்கட சதுர்த்தி நாளிலே சர்வசக்தி இதனால் ஒரு நல்ல பாக்கியம் இன்றைக்கு இந்த